Hi friends, welcome to Kartapuriyan channel. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Google SketchUp யூஸ் பண்ணி 3D மாடலிங் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல வந்து என்னென்ன 3D மாடலிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு அத 3D மாடலிங் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டரிங் சாஃப்ட்வேர்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருப்பேன். சோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதை பாத்துருங்க. So first part நம்ம இதுல வந்து மூணு பார்ட் நான் போட போறேன். இதுல first part வந்து getting started with SketchUp in 2022 for beginners னு கொடுத்திருப்பேன். So பேசிக்ஸா என்னென்ன டூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு part 2 part 3 ல நம்ம ஒரு 3D மாடல் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். So இந்த SketchUp சிம்பிள் வெப்சைட் அந்த ரெட் கலர் பாக்ஸ் இண்டிகேட் பண்ணி இருக்கிறது பாத்தீங்கன்னா இது ஓல்ட் வெர்ஷன் 2019 முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். So 20 ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ வெர்ஷன் இந்த சிம்பிள்ல மாத்திட்டாங்க SketchUp மாடல். ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணுறப்ப கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எவ்வளோ வெர்ஷன் யூஸ் பண்ணாமல் இப்போ என்ன கரண்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி ஃப்ரீயாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ட்ரையல் வெர்ஷனாக கிடைக்கும் 30 days. இல்லை கிராக் வெர்ஷன்ஸ் கிடச்சுன்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் SketchUp ஃபைல் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபைல்ஸு இந்த லேன்லாம் இருக்கும். நீங்கள் இந்த ஃபைல்ஸ்னால் பழைய ஃபைல்ஸ் இருந்தால் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் ஃபார் கிரியேட் நியூ மாடல்ஸ்ன்னு இருக்குன்னு டெம்ப்ளேட்ஸ் நிறையா இருக்கும். சிம்பிள் இன்ச்சஸ், மீட்டர்ஸ், ஆர்கிடெக்சரல் இன்ச்சஸ், மில்லிமீட்டர்ஸ், சென்டிமீட்டர்லாம் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். உள்ளேயும் போய் நம்ம யூனிட்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. இங்கே ஓப்பன் ஃபைல்ஸ் கொடுத்து நீங்கள் பழைய ஃபைல்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் ரீசெண்டாக தான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபைல்ஸில் இங்கே டிஸ்பிளே ஆகும். நம்ம இது வந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம். நம்ம எதுவும் பண்ணாதனால உங்களுக்கு பிளாங்காக காமிக்குது. ஸோ நான் இப்போ சிம்பிள் இன்ச்சஸ்ன்னு எடுத்திருக்கேன். இதை கிளிக் பண்ணிட்டா கொஞ்சம் டைம் எடுக்குது. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 22 ட்ரையல் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிராக் கிடச்சா ஃபுல் வெர்ஷனாக கூட மாற்றி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறது வந்து ஒர்க் ஸ்பேஸ் ஃபைல் பார். ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றது இப்போ இந்த இடம் தான் ஒர்க் ஸ்பேஸ், சரிங்களா? இந்த இடம் தான் நம்மளுக்கு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் ஸ்பேஸ் இதுதான். ஸோ இதில் வந்து ஃபைல் பார் அப்படின்றது என்னென்னா இதுதான் ஃபைல் பார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக நம்ம கிரியேட் பண்ணுறது, நியூ ஃப்ரம் டெம்ப்ளேட்ஸு ஓப்பன் பண்ணுறது, சேவஸ் டெம்ப்ளேட், இது எல்லாமே சென்ட் டு லேஅவுட்னா நம்ம பிளானாக வந்து நம்ம ஆட்டோக்கல் எப்படி பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஃப்ரீ டிசைனர்ஸ் இது நான் பின்னாடி சொல்கிறேன். ஜியோ லொக்கேஷன்ஸ் நம்ம இப்போ எந்த லொக்கேஷன் இப்போ இந்த டயக்ராமை நம்ம ஒரு 3D மாடல் க்ரியேட் பண்ணி நம்ம ஜியோ லொக்கேஷன்ஸில் கொடுத்து கூட நம்ம பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஜியோ மேப்பில் கொண்டு போய் நம்ம உட்கார வைக்கலாம். 3D வேர்ஹவுஸ்ன்ற பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது மாடல்ஸ் நம்ம டெம்ப்ளேட் வந்து ரெடிமேடாக வேணும் அப்படின்னா நம்ம ஷேர் மாடலில் போய்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ட்ரிம்பிள் கனெக்ட்ன்றது இந்த ட்ரிம்பிள் கனெக்ட், அந்த ட்ரிம்பிள்ன்ற ஒரு கம்பெனி தான் இந்த SketchUp ரெடி பண்ணது. அதில் போய் ஓப்பன் மாடலில் இது கொலாபரேட் வச்சுக்கிட்டு நம்ம அதில் வந்து நம்ம எடுத்துக்கிறது. இது வந்து ஒரிஜினல் வெர்ஷன்னா நீங்கள் இதெல்லாம் போய் பாருங்கள். அதுக்கடுத்து இம்போர்ட்ன்றது ஒரு மாடலில் SketchUpலேருந்து 3D மேக்ஸுக்கோ ஆட்டோகர்லேருந்து நம்ம SketchUpக்கு இம்போர்ட் பண்ணுறது. இப்போ நம்ம டயக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜ் இம்போர்ட் பண்ணி அதுமாரியே ட்ரா பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் இம்போர்ட்ன்றது வந்து மெயினாக வந்து ஆட்டோகர் டயக்ராம் அப்படியே எடுத்திங்கன்னா நான் அப்படியே டைமென்ஷனுக்கு அப்படியே பண்ணலாம். அதனால் வந்து அந்த மாதிரி இமேஜஸ் உள்ளே எடுத்துக்கிறதுக்கு நம்ம இம்போர்ட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட்ன்றது 3D அவுட்புட்ஸ் கொடுக்குறது. நம்ம ரெண்டரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ரெண்டரிங் வந்து பார்த்திங்கன்னா 3D மாடல்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் ஆகும். பிரிண்ட் செட்டப்பு, பிரிண்ட் ப்ரிவியூ, இதெல்லாம் நார்மலாக நம்ம இப்போ கொடுக்குறதான். இந்த கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணமோ அதெல்லாம் அதில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து எடிட் மாடலு, இந்த எடிட் மாடல் கட் காப்பி பேஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பண்ணுற மாதிரி தான். இதெல்லாம் இப்போ டிஃபால்ட்டாக டிஸ்பிளேயில் தெரியாது. ஏன்னா நம்ம எதுவுமே மாடல் கிரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இதில் வந்து மெயினாக மேக் காம்போனன்ட்ஸ், மேக் குரூப்புன்னு இருக்கும். இப்போ இந்த மேக் குரூப்புன்றது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஹவுஸ் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா வால் ஒரு எலமெண்ட்டாகவும், விண்டோ ஒரு எலமெண்ட்டாகவும், டோர் எலமெண்ட்டாகவும் தனித்தனியாக பண்ணுவோம். அதை குரூப் பண்ணோம்னா ஒரே எலமெண்ட்டாக மாறிக்கும். அதுக்கெலாம் யூஸ் ஆகும். இன்டர்ஃபேஸு இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து இது வியூ டூல்ஸ், கேமரா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் இப்போ இந்த டைட்டிலில் வந்து நம்ம ஒர்க் ஸ்பேஸு ஃபைல் பார் தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான்
இதான் ஒர்க் ஸ்பேஸ். இந்த ஒர்க் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன், அதாவது ஒய் ஆக்சிஸ் இண்டிகேட்டட் as ப்ளூ கலர், க்ரீன் கலர் இண்டிகேட்டட் as எக்ஸ் ஆக்சிஸ். இந்த இஜெட் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்சிஸ். நம்ம வச்சுக்கிறது தான். நம்ம அந்த பிளேனில் வந்து லைன் ட்ரா பண்ணுறப்ப தப்பாகாமல் இருக்குது, அந்த ஆக்சிஸ் மாறாமல் இருக்குது, இந்த கலர் இண்டிகேட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ அடுத்த ரேட்டில் வந்து கஸ்டமைசிங் இந்த டூல் பாக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இதில் டூல் பாக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றையும் வியூவில் போய் தனித்தனியாகவும் எடுக்கலாம். அந்த ட்ரா லைன், ட்ரா கேமராஸ், இந்த ரிப்பன் முன்லையும் போய் எடுக்கலாம். ஸோ இது இல்லாமல் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம சைட்லேயும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த 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 ரிப்பன் முன்னு கீழே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்குது, அந்த ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய கேமரா, கிளாசிஃபையர், இந்த மாதிரி ஒவ்வொரு டூலும் காமிக்கும். இதில் வந்து நம்ம எந்த டூல் வேணுமோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு டூல், நான் இப்போ ட்ராயிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ட்ராயிங் டூல்ஸ் வந்துடும். ஸோ அதை நம்ம ட்ராக் பண்ணி இப்படி வச்சுக்கலாம், ஸோ அந்த மாதிரி என்ன டூல்ஸ் வேணுமோ உங்களுக்கு இப்போ செக்ஷன் டூல்ஸ் வேணும்னா செக்ஷன் டூல்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டூலும் நம்ம என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இல்லை வேணாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இதுதான் வந்து கஸ்டமைசிங் த டூல்ஸ். ஸ்டைல்ஸு, வியூ டூல்ஸு, கிளாசிஃபை டூல்ஸ், இந்த மாதிரி என்ன உங்களுக்கு வேணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த கஸ்டமைஸ் த டூல் ஆப்ஷன்லாம் நம்ம எடுக்கக்கூடியது ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே மேலே ரிப்பன் மெனுலையும் இருக்கும். டூல்ஸில் நம்ம எடுக்கிறது எல்லாமே இந்த ஆக்சிஸ், புஷ் புல்லு, 3D சாண்ட் பாக்ஸ், இது எல்லாமே இதில் இருக்கும். நம்ம இதில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து ஒரு பிக்டோரியல் வியூவோட ஒரு பிக்சர் வியூவோட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், லைனாக பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அது எது உங்களுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டூல் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இந்த டூல் செட்டிங்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எனேபிள் லார்ஜ் டூல் செட்டிங்ஸ். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ட்ரா எலமெண்ட்டு, இந்த மாதிரி ட்ராயிங் டூல்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம எடுத்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இந்த லார்ஜ் டூல் செட்ஸ் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதில் வந்துடும். ஸோ அதனால் வந்து இந்த லாஸ்ட் டூல் செட்டு எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடு போய் உட்காந்துரும். ஸோ இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைன்ஸு, மற்ற ட்ராயிங் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் இப்போ தனியாக நம்ம ட்ராயிங் டூல்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஸோ நான் அதை வந்து நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். மற்றபடி வியூ டூல்ஸ் இதெல்லாம் கொடுத்தாகணும். இந்த லாஸ்ட் டூல் செட்ஸில் எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம செலக்ட், பெயிண்ட் பக்கெட்டு, இந்த மாதிரி ஒவ்வொன்று ட்ராயிங் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா பென்சிலு, இதில் வந்து லைன் ட்ரா பண்ணுறது, ரெக்டாங்கிள், சர்க்கிள், பாலிகன்ஸ், நீங்கள் பக்கத்தில் வச்சாலே அந்த கர்சர் கொண்டு நீங்கள் பக்கத்தில் வச்சாலே என்னன்னு சொல்லும். ஸோ நான் அதை நம்ம ட்ரா பண்ணுறப்போ ஒவ்வொன்றே நான் ரொம்ப டீப்பாக சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அதை மூவ், புஷ் புல்லு, ரொட்டேட்டு, இதில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ மீ கமாண்டு, ஆஃப் செட்டு, ஸ்கேல், மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு டேப்பு, டைமென்ஷன் மார்க் பண்ணி காமிக்கும். டேப்புன்றது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுற மட்டும் தெரியும், அப்புறம் போயிடும். டைமென்ஷன் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டைப் பண்ணுறதுனா ஒரு இதில் டைப் பண்ணி நம்ம எப்படி அந்த லேடர் யூஸ் பண்ணுவோமோ ஆட்டோகேடில், ஸோ அதே மாதிரி நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணி ஒரு ஹிண்ட்டுமா வச்சுக்கலாம். ப்ரொடக்டர், அப்புறம் வந்து ஆக்சிஸ் மாற்றிக்கலாம். 3D டெக்ஸ்ட் டைப் பண்ணணும்னா டைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3D ஹோம் டைப் பண்ணோம், 3D டெக்ஸ்ட் எதோ நம்ம வீட்டு முன்னாடி இந்த நேம்லாம் எழுதுகிற மாதிரி, இப்போ கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் நேம்லாம் எழுதுகிற மாதிரி பண்ணிடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரிலாம் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆர்பிட் ரொட்டேட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு லார்ஜ் டூல் செட் பண்ணணும். இந்த லாஸ்ட் டூல் செட்டில் எல்லாமே கவர் ஆயிரும், 90% இதில் கவர் ஆயிரும். ஸோ அதனால் வந்து இந்த லாஸ்ட் டூல்ஸ் நீங்கள் ஒரு ட்ராயிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த லார்ஜ் டூல் செட் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது, எகைன் ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். அது முன்னாடி இதில் இந்த லார்ஜ் டூல் செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்ற என்னென்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த இந்த ரிப்பன் முன்னில் மேலே அந்த ஒயிட் கலர் ரைட் கிளிக் பண்ணால் வராது, அது கீழே இந்த ஒரு கிரே கலரில் இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணால் தான் வரும். ஸோ இப்போ உங்கள் லாஸ்ட் டூல் செட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்ட்ரோடக்ஷன் ட்ரேஸ் அண்ட் விண்டோஸ்ன்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு டிஃபால்ட் ட்ரெயின்னு இருக்கும். இதை வந்து என்டிட்டி இன்ஃபோ அப்படின்றது என்னென்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு இமேஜ், இந்த ஃபேஸை நான் கிளிக் பண்ணியிருக்கேன், அது ஃபேஸ் என்ன, அதோட ஏரியா என்ன, அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லும். இப்போ இந்த எட்ஜை கிளிக் பண்ணோம்னா அந்த எட்ஜுன்னு இந்த இடத்த காமிக்கும், அதோட டீட்டெயில்ஸ் சொல்லும். ஸோ அது மாதிரி நம்ம என்ன எலமெண்ட்டு, பக்கெட் எலமெண்ட்டு பெயிண்ட் யூஸ் பண்ணுறோமா, அந்த மாதிரி என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து இருக்கும். அடுத்துக்கடுத்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸில் நிறையா இருக்குது. டிஃபால்ட்டாக இருக்கும் 3D பிரிண்டரு, ஆல்ஃபா, அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் நம்ம அடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரிக் லேடிங்ஸு,
இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பிரிக் லேடிங்ஸு நம்மளுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அது மாதிரி நம்ம இந்த மேசன்ட்ரி பிரிக்கு ஸ்டோன் மேசன்ட்ரி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். கலர்ஸில் போய்ட்டு இது ஃபுல்லாக மெட்டீரியல்ஸில் நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபால்ட்டாக என்னென்ன வேணுமோ அது மட்டும்தான் இருக்கும். இப்போ ரூஃபிங் மெட்டீரியல்ஸ்லாம் அதெல்லாம் பார்க்கலாம். ஓடு இந்த மாதிரி மெட்டலு, ஸ்டோன், ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கிறதுல இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நம்ம போய் எக்ஸ்டென்ஷன் வேர் ஹவுஸில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெளியே ஃபீல்டில் கூட இப்போ டைல்ஸ்னால் டைல்ஸ் கடையில் போய்ட்டு நம்ம அந்த பிக்சர் இமேஜ் எடுத்து அந்த பிக்சரையே நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்டாக கொடுத்து நம்ம அதில் அப்படியே நம்ம ஒரு வாலில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ட்ரேஸில் இந்த மெட்டீரியல்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதுக்கடுத்து மெட்டீரியல் அடுத்து என்ன காம்போனன்ட்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ டோர் காம்போனன்ட், விண்டோ காம்போனன்ட்ஸு, மற்ற கிச்சன் காம்போனன்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃபால்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம என்ன வேணுன்றதை நம்ம 3D எக்ஸ்டென்ஷன் வேரியஸில் போய் நீங்கள் நெட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 3D டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் எல்லாமே எப்படின்ற பார்த்துக்கலாம். டேக் யூஸ் பண்ணுறது, அதுக்கடுத்து சீன்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணணும், சீன் க்ரியேட் பண்ணி அதை அப்படியே அனிமேஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்னென்னா ட்ரெயினாக என்ன, இப்போ ரைட் சைடுக்கு தான் ட்ரெயின் விண்டோஸ் சொன்னோம். நம்ம விண்டோஸில் தான் இப்படி போய்ட்டு மேலே ரிப்பன் உணர்ந்து எடுத்துக்கலாம். டிஃபால்ட் ட்ரை கொடுத்துட்டிங்கன்னா போதும், அதில் நம்ம கொடுத்துருக்க எல்லாமே வரும். சப்போஸ் இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். சப்போஸ் நம்ம தெரியாமல் க்ளோஸ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் ஒரு சிலது தெரியாமல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் எதை க்ளோஸ் பண்ணலாம், மெட்டீரியல் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், அது காணாமல் போச்சு. ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் உடனே போச்சு, எடுக்க முடியாதுலாம் கிடையாது. திரும்பி இதில் போய்ட்டு டிஃபால்ட் ட்ரையில் போய்ட்டு மெட்டீரியல்ஸ் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதில் மெட்டீரியல்ஸ் ஆட் ஆயிரும். ஸோ அது மாதிரி டிஃபால்ட் ட்ரையில் போய் நீங்கள் என்னென்ன வேணுமோ மேட்ச் ஃபோட்டோ தான் சொன்னோம். நான் அந்த மாதிரி டைல்ஸ் கடையில் போய்ட்டு கரண்ட்டில் என்ன டைல்ஸ் இருக்கோ அந்த பிக்சர்லாம் அப்படி எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸு, வால் டைல்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து நம்ம இமேஜ் அப்படி நம்ம ஒரு டைல்ஸை மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அது பின்னாடி போகிறப்ப பார்க்கலாம். மேனேஜ் ட்ரேஸில் வந்து போனீங்க அப்படின்னா இதில் திரும்ப டிஃபால்ட் ட்ரே கொடுத்துலாம் என்ன வேணுமோ எடுத்துக்கலாம், இதுலேயும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரே அண்ட் விண்டோஸில் நம்ம இந்த காம்போனன்ட்ஸு மற்ற கலர் அடிக்கிறது, ஸோ இது எல்லாமே இந்த விண்டோஸில். அது இல்லாமல் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோட் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மோட் இன்ஃபோ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற முன்னாடி யூனிட் செட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம டெசிமல் யூஸ் பண்ணுறோமா, இல்லை ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணோமா, இன்ஜினியரிங் யூஸ் பண்ணுறோம், ஃபீட் அண்ட் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணணும். அது யூஸ்வலாக ஆட்டோக்கல்ல நீங்கள் பண்ணுற மாதிரியே தான். ஸோ அதில் வந்து யூனிட் செட் பண்ணுறதுக்கு இந்த மோட் இன்ஃபோ யூஸ் ஆகும். அது விண்டோஸில் போய் பண்ண முடியும். தென் இதில் இந்த 3D வேர் ஹவுஸ் தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 3D வேர் ஹவுஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெட்டுக்கு போகும். அதுலேருந்து நம்ம ஒரு என்னென்ன டெம்ப்ளேட் வேணும், டோர் காம்போனன்ட்டு, விண்டோஸ் காம்போனன்ட் வேணும்னா அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து விண்டோஸ் அண்டு ட்ரேஸ்ன்ற தலைப்பில் இதுதான். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபால்ட் ட்ரேஸ் மட்டும் கொடுத்துருக்க போதும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ட்ரேஸ் அண்ட் விண்டோஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டைட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் டூல் அண்ட் வியூவிங் டூல்ஸ் பார்க்க போகிறோம். இந்த நேவிகேஷன்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஸ் தான். இந்த க்ரீன் கலர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க, ஒய் ஆக்சிஸ் வந்து ப்ளூ கலர், ரெட் ஆக்சிஸ் வந்து ஜெட் ஆக்சிஸ். இந்த க்ரீன் கலரில் வந்து நம்ம இந்த ஆக்சிஸ் ஃப்ரம் டுவோர்ட்ஸ் போகிறது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், இங்கிட்டு ஆப்போசிட்டில் போகிற நெகட்டிவ், அது மாதிரி ஒவ்வொன்றுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நேவிகேஷன்ஸு. அதுக்கடுத்து வியூவிங் டூல்ஸ். நம்மளோட சொன்ன வியூவிங் டூல்ஸ் வந்து நம்ம கீழே அந்த கிரே கலரில் நீ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வியூவிங் டூல்ஸ் எடுத்துக்கலாம். அந்த வியூவிங் டூல்ஸ் எதுக்குன்னா இப்போ இதுதான் ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ இந்த வியூ தான் XYZ எல்லாம் வர ஐசோமெட்ரிக் வியூ. அதுக்கடுத்து டாப் வியூ. இப்போ பிளான்லாம் போட்டு நம்ம டாப்பில் இருந்தோம்னா டாப் வியூவில் பார்த்துக்கலாம். இது ஃப்ரண்ட் எலிவேஷன் வியூ. ஸோ ரிமைனிங் 3 சைட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துக்கலாம். இதை வியூவிங் டூல்ஸ். ஸோ இந்த இந்த வியூவிங்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம பண்ணணும். இப்போ இந்த ஆர்பிட் டூலை யூஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் லெஃப்ட் மவுஸில் வந்து லெஃப்ட் பட்டனை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். சரி, அது ஆர்பிட்டில் தனியாகவும் பார்ப்போம். ஸோ நான் இப்போ அதை சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வியூவிங் டூல்ஸும் நேவிகேஷனும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டைட்டில் வந்து ஆர்பிட் வித் 3D பட்டன் மவுஸ், அதில் மவுஸில் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம்.
நீங்கள் ஆர்பிட்டை கிளிக் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆர்பிட்டை எதுவும் தொடலை. நீங்கள் மவுஸோட சென்டர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணாலும் அப்படியே ஆர்பிட் ரொட்டேட் ஆகும். நம்ம எங்கே ரொட்டேட் பண்ணுறோமோ மேலே கீழே சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆர்பிட்டை செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணணும். லெஃப்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணணும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம த்ரீ பட்டன் மவுஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பட்டன் இருக்குது பாருங்கள், ஸ்க்ரால் பட்டன். ஸ்க்ராலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம்னா ரொட்டேட் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த வியூவில் நம்ம வைக்கணும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஜூம் இன் அவுட் வந்து நீங்கள் ஸ்க்ரால் தான். ஸோ அது இல்லாமல் அந்த சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆர்பிட்டு வேலை செய்யும். ஸோ இப்போ 3D பட்டன் மவுஸில் இது எப்படி ஒர்க் பண்ணுறன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆர்பிட் வந்து சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா எந்த டேரக்ஷனில் வேணால் வியூ வச்சுக்கலாம். ஸோ இந்த டைட்டில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வேர்ஹவுஸ், இந்த மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் வேர்ஹவுஸ்ன்றது நம்ம இப்போ ஒரு 3D மாடல் க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம அடுத்து வந்து ரெண்டரிங் போகணும். ரெண்டரிங் போகிறதுக்கு தனியாக இந்த மாடலை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3D Maxனா 3D Max ஃபைலுக்கு மாற்றி அதில் அந்த சாஃப்ட்வேரில் நம்ம தனியாக கொண்டு இம்போர்ட் பண்ணணும். இந்த எக்ஸ்டென்ஷன் வேர்ஹவுஸ் வந்து எதுக்குன்னா, நம்ம எதுவுமே மாற்ற தேவையில்லை. நம்ம இதுலேருந்தே இந்த சாஃப்ட்வேர்லேயே எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வீரேனும் நம்ம ஆல்ரெடி சாஃப்ட்வேர்ஸில் பார்த்தோம். ரெண்டரிங் சாஃப்ட்வேர்ஸில் வீரேக்கு வந்து ஆல்ரெடி இதுலேயே இன்பில்ட்டாக எக்ஸ்டென்ஷன் பண்ணிடுவாங்க. நம்ம இதுலேருந்து கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா வீரேயில் அப்படி இதில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒர்க் பண்ணலாம். அதுக்கடுத்து லுமியான் சாஃப்ட்வேர் சொன்னேன். லுமியானும் இதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பாருங்களேன், இந்த எக்ஸ்டென்ஷன் வேர்ஹவுஸில் இதில் நெட்டு வேணும். ஒரிஜினல் வெர்ஷன்னா உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். கிராக்டு வெர்ஷன் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாது. இந்த லுமியான்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக நம்ம இதிலேருந்து அப்படி டேரெக்டாக எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கெட்சப் ப்ளஸ் ஆர்கிடெக்சர் ஃபார் ஸ்கெட்சப், கிரியேட்டிவ் எடிட், சீம்லெஸ் டெக்ஸ்சரு, பம்ப் மேப்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மேட்ச் காலம்ஸ் வந்து டேரெக்டாக ரீபார் ஷெட்யூல்லாம் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் நான் இப்போ ஒரு எக்ஸ்டென்ஷன் வேணால் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன், வேணால் பாருங்கள். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கீழே இருக்கிறதெல்லாம் டெவலப்பர்ஸ், இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் டெவலப்பர்ஸ், இந்த சாஃப்ட்வேர்ஸை ஒன்றும் டெவலப் பண்ணி அவன் நிறையா பண்ணியிருக்காங்க. நான் இப்போ அதில் 2-3 டவுன்லோட் பண்ணிக்க அதை வேணால் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 1001 பிட் டூல்ஸ்னு இருக்குது. இதை நான் எக்ஸ்டென்ஷன் தான் எடுத்தேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு பெரிய லார்ஜ் டூல் செட்டிங்க வரும். இதை யாராவது காமிக்குது, ஒரு நிமிஷம் இருங்க. நான் மற்றதை நான் அதுக்கடுத்து இந்த பீம் காலம், இப்போ இந்த பீமுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பீம் இதெல்லாம் கேட்குது. ஸோ நம்ம தான் டைமென்ஷன் இதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம டேரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த ஸ்லோவாக இந்த வச்சு பாருங்கள், இந்த மாதிரி ட்ராக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வரும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு. நம்ம சைஸ் நீங்கள் மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறும். நான் இப்போ இந்த வெளியே அவுட்ரு எலமெண்ட் டெலிட் பண்ணுறேன். சரி, இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா குரூப்பிங் பண்ணியிருக்கு. நீங்கள் குரூப்பிங் எடுக்கணும். எடுத்தால் தான் நீங்கள் அந்த அவுட்ரு எலமெண்ட்லாம் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்போலாய்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த குரூப்பிங் எலமெண்ட் போயிடும். இப்போ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். நான் ஆக்சுவலாக இதில் வந்து மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. சின்ன சைஸாக கொடுத்ததுனால அந்த மாதிரி தெரியுது. இதுமாதிரி காலம் பீம் எல்லாமே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு நம்ம இதில் காமிக்கலாம். ஸோ டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் வேர்ஹவுஸில் போய் நம்ம ரெண்டரிங் பண்ணுறோமா இல்லை பாடி டீலிங் கொடுக்குறோமா, ஸோ எல்லாமே இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அது அப்படி ஒன்று இருக்குன்ற சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட பார்ட் 1 முடிஞ்சது. இந்த பார்ட் 1ல் நான் பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கட்டட பொறியாளன்.